ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா -3 4 6 2 அப்படின்ற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏயா என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். ஏன்னு எழுதிட்டோம். இனி அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் இந்த ஏஐஜே அப்படின்னு போட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதி அதுக்கப்புறம் அட்ஜாயின்னா என்னது, இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இதை எழுதும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா அட்ஜாயின் கிடச்சிரும். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும், அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ எப்படி எழுதணும், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போடணும். போட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக கோஃபேக்டர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, -3 இந்த எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் எழுதும்போது 2 விஷயம் என்னது, ஃபஸ்ட்டு சிம்பிள் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நம்பருக்கு நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த இதுக்கு என்ன வருது, ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு ப்ளஸ் போட்டோன்னா 4க்கு கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல என்ன போடணும், மைனஸ் போடணும். ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்கிறனால அடுத்து 6க்கு கண்டுபிடிக்கும் போது அது முன்னாடி என்ன வரும், மைனஸ். இது ப்ளஸ்ன்றனால பக்கத்தில் இது மைனஸ் வரும். அடுத்து இது மைனஸ்ன்றனால 2க்கு கண்டுபிடிக்கும் போது கோஃபேக்டர் ப்ளஸ் சிம்பலில் போட்டு எழுதணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சிம்பிள் போடணும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை எழுதணும். அப்படின்னா கோஃபேக்டர் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்னது, -3க்கு எழுதுகிறோம். -3க்கு ஃபஸ்ட்டு என்னது, ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு அந்த ரோவையும் காலையும் கட் பண்ணிடணும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2. ஸோ +2 வந்துடுது. நெக்ஸ்ட்டு என்னது, 4க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த காலமையும் ரோவையும் கட் பண்ணிவிட்டு 4க்கு என்ன சிம்பிள், ஃபஸ்ட்டு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் போட்டுட்டு அந்த காலம் அண்ட் ரோவை கட் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது, 6 இருக்குது. ஸோ -6 போட்டோம். அடுத்து என்னது, 6க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 6 இருக்கிற காலம் 6 இருக்கிற ரோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி சிம்பிள் ரொம்ப முக்கியம். 6க்கு இது ப்ளஸ் இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னா இது என்னது, மைனஸ். ஸோ இந்த மைனஸை போட்டுட்டு இந்த 6 இது காலம் கட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, 4 கிடைக்கிது. ஸோ ஆன்சர் என்ன, -4. கோஃபேக்டர் என்னது, -4. அடுத்து என்னது, கோஃபேக்டர் ஆஃப் 2. இந்த 2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் வரும். ஸோ இதை ப்ளஸ் இன்ட்டு இந்த 2க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காலம் அண்ட் ரோவை கட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, -3 கிடைக்கிது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு -3 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன தான், -3. இப்போ கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி அதை கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட சிம்பிள் என்ன, மேட்ரிக்ஸ் போட்டு உள்ள ஏஐஜே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், -3 எங்கே இருந்துச்சோ அதோட கோஃபேக்டர் 2வை -3 இருந்த இடத்துல எழுதணும். 4ஓட கோஃபேக்டரை 4 இருக்க இடத்துல -6ன்னு எழுதணும். 6ஓட கோஃபேக்டரை 6 இருந்த இடத்துலையே இங்கே -4ன்னு எழுதணும். 2ஓட கோஃபேக்டர் -3யை இந்த 2 இருந்த இடத்துல -3 அப்படின்னு எழுதிடணும். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஏஐஜே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி அட்ஜாயிண்ட் ஏன்னா என்னது, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஸோ இந்த ரோவை இந்த காலமாக எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுதிட்டோம், அடுத்து -6 எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுகிறோம். -4 ஃபஸ்ட்டு எழுதிட்டோம், -3 செகண்ட் எழுதிட்டோம். இதுதான் என்னது அப்படின்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இது கொஞ்சம் இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா பார்த்த உடனே 2x2 மேட்ரிக்ஸை எப்படி அட்ஜாயிண்ட் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரூல்,
ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த கார்னரில் இருக்கிற இந்த எலமெண்ட்டை ஆளை மாற்றி எழுதணும். -3 இருக்கிற இடத்துல 2 போடணும், 2 இருக்கிற இடத்துல -3 போடணும். ஆளை மாற்றியாச்சு. அடுத்து அடையாளத்தை மாற்று. மீதி இருக்குதுல்ல இந்த 4ம் 6ம், இந்த 4ஓட சைனை சேஞ்ச் பண்ணணும். 4 - 4 ஆகும், 6 - 6 மாறும். இதுதான் இதோட அட்ஜாயிண்ட். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாமா கடைசி என்ன இருக்குன்னு. 2 - 4 இருக்கா, 2 - 4. அடுத்து -6 - 3, -6 -3. இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சதை டக்குன்னு பார்த்த உடனே ஒரு நிமிஷத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும், எழுதிட முடியும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா செகண்ட் இதில் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஏ என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின் கண்டுபிடிக்கணுனால இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சம்முன்றனால கொஞ்சம் எலாபரேட்டாக பெருசாக எழுதியிருக்கோம். இது சிங்கிள் ஸ்டெப்பில் கூட எழுதிக்கலாம். இங்கே ஒரேடியாக அட்ஜாயிண்ட் ஏயை டைரெக்டாக போட்டு வர்றோம். 3, அதாவது கோஃபேக்டரியும் எழுதி டிரான்ஸ்போஸ் எல்லாத்தையும் சேர்த்தே போட்டு வர்றோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சிம்பல், ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ப்ளஸ், அடுத்து மைனஸ், ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ், ப்ளஸ் மைனஸ். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ சிம்பல் போட்டு வர்றோம். அதுக்கப்புறமா ஒரு நம்பருக்கு தானே நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2க்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த காலம் இந்த ரோவை கட் பண்ணிவிட்டு இருக்கிறத மாடுலஸ் போட்டு இங்கே எழுதிடுறோம். ஸோ இதை எழுதிட்டோமா, இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து 3க்கு எழுத போகிறோம் அப்படின்னா சிம்பிள் நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். ஃபஸ்ட்டே போட்டுட்டு எல்லாம் மறந்துடும், நம்ம ஒரு டைம் போட மறந்துடுவோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கணும். அடுத்து 3க்கு கோஃபேக்டர் எழுதணும். ஸோ சிம்பிள் ஆல்ரெடி போட்டுட்டோம். 3 இருக்கிற காலமையும் ரோவையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மேட்ரிக்ஸ் போட்டு எழுதணும். அதாவது 3 இங்கே எழுதிட்டோமா, 3 ஸோ 1 2 அப்போது நமக்கு 2x2ல் இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது கோஃபேக்டராக. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4க்கு பார்க்குறோன்னு வைங்களேன். இந்த 4க்கு சிம்பிள் ஆல்ரெடி போட்டிருப்போம். 4க்கு எழுதும்போது என்ன பண்ணணும், இந்த ரோவை விட்டுறணும், இந்த காலமை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 2ம் 3யும் இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்கிற இடத்துல தான் அதோட கோஃபேக்டர் எழுதணும். நடுவில் தானே இருக்குது இங்கே 4, இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், அதோட கோஃபேக்டரை எழுதணும். 2 3 இருக்கா, அந்த 2 3யை இதோ இருக்குது, இங்கே 2 3 எழுதிட்டோம். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, 1ம் 2ம் இருக்குது. இங்கே இந்த 1ம் 2ம் எழுதிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் கோஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். எழுதிட்டு மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ 3 விஷயம் அட்ஜாயிண்டில் சிம்பிள், அப்புறம் 3x3 மேட்ரிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஃபேக்டர் 2x2ல் நமக்கு கிடைக்கும். ஸோ கோஃபேக்டர்ஸ் இதை எழுதிக்கிறோம், சிம்பிள் போடுறோம். இந்த சிம்பிள் இல்லாமல் இதை மட்டும் என்னன்னு சொல்லுவோம், மைனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளும் மைனரும் சேர்ந்ததை கோஃபேக்டர் அப்படின்னுவோம். ஸோ சிம்பிள் போடணும், மைனர் எழுதணும், டிரான்ஸ்போஸ் போடணும். இந்த 3 விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜாயிண்ட் எழுதும்போது கவனமாக பொறுமையாக செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டோமா, இங்கே போட்டோம். 4 2s are 8, மைனஸ் போட்டு 7 × 1 என்ன வருது, 7. இதே மாதிரி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், மைனஸ் போட்டோமா, 3 2s are 6, மைனஸ் 3 × 1 3, இதை போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே அதே பிளேஸில் நடுவில் எழுதிக்கணும். ப்ளஸ் போட்டோம், 2 2s are 4, மைனஸ் போட்டு 3 × 1 -3, இதை போட்டுடுறோம்.
இதே மாதிரி ஒன்று ஒன்றா அந்த மாடுலஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் அதே மாதிரி பார்த்து எழுதிட்டு மறக்காமல் டிரான்ஸ்போஸ் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடுறாங்க. ப்ளஸ் 8 - 7 என்னது 1. ஸோ ப்ளஸ் 1 வந்து 1 தான். இங்கே 6 - 3 என்னது 3. வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3 வருது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடிஷன் தானே போட்டுக்கலாம். இந்த இடத்துல எப்படி போடுறோம், இது எப்படி வந்துச்சு, மைனஸ் இருக்குது வெளியே. 14 - 9. 14 - 9 என்னது 5. ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -5 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான், அதை போட்டுக்கிறோம். போட்டு டிரான்ஸ்போஸ் முக்கியம், டிரான்ஸ்போஸை போட்டுடுறோம். அடுத்து அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். அது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரிசையாக இப்படி வரிசையாக இருக்கிறத இப்படி வரிசையாக எழுதணும். இவ்வளோ தான் இதோட அட்ஜாயிண்ட்டையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம், 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். செகண்ட் சம்மில் 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது, முன்னாடி ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், A அப்படின்னு எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறத A அப்படின்னு எழுதியாச்சு. இனி நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்ன தெரியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா A, அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் என்ன பண்ணணும், ஃப்ரெண்டில் என்ன வந்துடும், லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் A. அப்போது ஏக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். அந்த லாம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த 1/3 எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறத விட, ஏன்னா எல்லாத்துக்கும் /3 2/3 1/3 அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம், எழுதுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம், லாம்டா த ஹோல் பவர் n-1 வெளியே வச்சுட்டு ஏக்கு மட்டும், இதுக்கு மட்டும், இந்த மேட்ரிக்ஸுக்கு மட்டும் என்ன செஞ்சால் போதும், அட்ஜாயின் கண்டுபிடிச்சா போதும். அதை தான் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். ஸோ வேர் லாம்டா வந்து ஒரு நான் ஜீரோ ஸ்கேலாக, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்தால் டோட்டல் வேல்யூவும் ஜீரோவாக போயிடும். ஸோ ஜீரோ இல்லாத ஒரு நம்பர் தான், நமக்கு கொடுத்துருக்கிறதே 1/3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட்டையே எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லாம்டா, நமக்கு இங்கே லாம்டா என்ன கொடுத்துருக்காங்க 1/3 அப்படின்றது தான் லாம்டா. ஸோ 1/3 த ஹோல் பவர், நமக்கு இங்கே என்னது ஆர்டர் வந்து 3. இந்த n வந்து எதை குறிக்குது, ஆர்டர், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை குறிக்குது. நமக்கு இங்கே 3 rows பாருங்கள், எத்தனை 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. அப்போனா ஆர்டர் என்னவாக இருக்கும் 3. ஆர்டர் வந்து 3. ஆர்டர்னா n வந்து இங்கே நமக்கு 3. ஸோ n வந்து 3ன்றனால 3 - 1 போட்டு வரோம். போட்டுட்டு நம்ம மேலே செஞ்ச சம் மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸை போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2க்கு எழுதுகிறோம், 2ஓட மைனர் கண்டுபிடிக்கிறோன்னா 2 இருக்க இதையும் கட் பண்ணிவிட்டு இதை மாடுலஸ் போட்டு எழுதிக்கணும். 1 2 -2 2 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்த்து கவனமாக இது ஃபுல்லாகவே என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் மறக்காமல் டிரான்ஸ்போஸ் போடணும். லாஸ்ட் உள்ள அதே சம் மாதிரி தான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இங்கே, மற்ற மாதிரி லாஸ்ட்டு சம் மாதிரி அப்படியே. அடுத்து வந்து என்ன பண்ணணும், நமக்கு இங்கே 1/3 3 - 1ன்னு இருக்குது. ஸோ 3 - 1 என்னது 2. அதுக்கப்புறம் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி எல்லா வேல்யூவும் எழுதி டிரான்ஸ்போஸ் போட்டுடுறோம். அடுத்து என்னது,
இதை 1/3 த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும் 1/9. அடுத்து இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி எல்லா வேல்யூவும் எழுதியாச்சு. எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுடுறோம். நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது. ஸோ நம்ம காமனாக 3 எல்லாத்துலேயும் வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த 3 வெளியே காமனாக எடுக்கும்போது இது நமக்கு 3 2s are 6. ஸோ வெளியே எடுக்கும்போது இது 2 மாறிடும். 6ன்னா என்னது 3 2s are 6, 3 × 2. ஸோ இந்த 3 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும் 2 இருக்கும். அதே மாதிரி இது என்னது 3 1 is 3. ஸோ இந்த 3 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 1 இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 3 3 வெளியே எடுக்கணும்னு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காமனாக 3 இருக்குது. ஸோ ஒரு 3 என்ன செய்யணும் வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் -6க்கு என்ன வரும் -2, 3க்கு 1, 6க்கு 2. இதே மாதிரி கீழே உள்ள லைனுக்கும் என்ன செஞ்சிடறோம் இங்கே எழுதிடுறோம். எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் கடைசி வரைக்கும் டிரான்ஸ்போஸ் அப்படியே போட்டே வரணும். இடையில ஸ்டெப்பில் ஏதாவது கவனக்குறைவில் விட்டுறக்கூடாது. இனி அடுத்து 3/9, 1 3 is 3, 3 3s are 9. ஸோ என்ன கிடைக்குது 1/3 போட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடுது, செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடுது, தேர்ட் ரோ தேர்டு காலமாக மாறிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப அதாவது என்ன அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னும்போது ஒரு ஈஸி தான். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும் ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்ற மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். சிம்பிளாகவே டக்குன்னு என்ன செஞ்சிட முடியும் பார்த்து ஒரே ஸ்டெப்பில் போட்டுற முடியும். இது கொஞ்சம் பிக் கொஸ்டினாக கேட்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் லென்த்தாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படியே அட்ஜாயிண்ட் ஏ போட்டு சிம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சிம்பிள் போட்டுக்கணும். அடுத்து அந்த மைனர் 2 ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ்க்கு மைனர் 2x2 தான் கிடைக்கும். ஸோ 2x2 மைனரை போட்டுக்கிறோம், டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில் ஆன்சர் எழுதிக்கிறோம். தேர்டு சம்மில் என்ன ஒரு வித்தியாசம் ஃப்ரண்டில் ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரூல் ஞாபகம் இருக்கணும். அப்படியே 1/3ன்னு வச்சுக்கக்கூடாது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். λn-1. ஸோ இங்கே 1/3 மட்டும் போட்டு எழுதணுன்னா தப்பாயிடும். 1/3 த ஹோல் பவர். இங்கே நமக்கு n என்னது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் 3. ஸோ n 3 - 1. அந்த இடத்த நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஸ்டெப் முக்கியம். இதை ஞாபகம் வச்சுட்டு போன சம் மாதிரியே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கீழே நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.